Hi friends, USHA FASHIONS Shanmugam பேசுகிறேன். இன்றைக்கி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஆரி ஒர்க்கு அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க. ஆரி ஒர்க்கு நாங்களும் பண்ணுறோம், எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் பண்ணுறோம். இல்லை பட்டு பாவாடை சட்டை, சுடிதார், ஆல் லேடிஸ் ஒர்க் எல்லாமே பண்ணுறோம். டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து வந்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கு. இது வந்து பேக் நெக்கு, இது ஃப்ரண்ட் நெக்கு, இது வந்து 2 ஸ்லீவ் வந்துடும். இந்த மாதிரி ஒர்க்கு நாங்களும் பண்ணுறோம், எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணுறோம், ஆரி ஒர்க் பண்ணுறோம். இது இப்போ இதை வந்து மடித்து வச்சுக்கலாம். இதுதான் லைனிங் பீஸ். லைனிங் பீஸ் அயன் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கோங்க. இது அளவு ப்ளவுஸ். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கு கட் பண்ணிக்கலாம். பேக்கு அடித்து திருப்பத்துக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இந்த அளவு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. அதேமாதிரி கட் பண்ணும்போது இந்த டீஸ் மார்க் போடும்போது இந்த மாதிரி டீஸ் வாங்கிக்கோங்க. சாக் பீஸ், பேனா அந்த மாதிரி அதெல்லாம் மார்க் போடக்கூடாது. இந்த டீஸ் உங்களுக்கு பேண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும், வாங்கிக்கலாம். இப்போ வந்து பேக் நெக் வச்சு இந்த அளவு பேக் இருக்குங்க இல்லையா, இந்த 2 பட்டி பீஸ் வச்சு இப்படி 2ஆக மடிச்சிடுங்க. ஆஃபாக மடிச்சுட்டு அப்படியே இந்த அளவு இந்த நம்ம பேக்கிலேருந்து இங்கே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இது இந்த 1 இன்ச்சு வந்து டாட் போடுறதுக்காக விடுறோம். அப்படியே பின்னாடி வந்து இந்த பேக் இந்த அளவு வச்சு இதில் வந்து நம்மளுக்கு 1/4 இன்ச்சு ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் போட்டிருக்குங்க. இது எதுக்காகனா நம்மளுக்கு 1/4 இன்ச்சு நெக் தைப்போம்ல, அதுக்காக 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ இந்த அளவு பேக்கை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த பட்டி பீஸ் இருக்குங்க இல்லையா, இந்த பட்டி பீஸ்லேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் கரெக்டான சைஸு. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ப்ளவுஸ் லென்த்து பார்த்துக்கலாம். இந்த அளவுலேருந்து அப்படியே இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வேண்டாம், டேப் வச்சு வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் சைஸு. இது வந்து எக்ஸ்ட்ரா லென்த்து. இப்போ ப்ளவுஸ் உயரம் 13 இன்ச்சு இருக்குது. உங்களுக்கு அப்படியே இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு லென்த்து எவ்வளோ இருக்குன்னு. அளவு ப்ளவுஸ் 13 தான் இருக்குது. இப்போ வந்து 13 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு 14 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த அளவு மேலே இதுதான் ஷோல்டர் அளவு, இது ஒரு லைன் போட்டுக்குங்க. இந்தமாரி டீஸ் மார்க் போட்டுக்கணும். இப்போ வந்து இந்த பேக் ப்ளவுஸ் இப்படி ஆஃபாக மடிச்சிடுங்க. இந்த அளவு மடிச்சுட்டு இப்போ பாடி லூஸ் அப்படியே அளந்துக்கலாம். நம்ம வந்து இப்படி இந்தமாரி கிராஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி எப்படி இருக்கோ அதே அளவு இப்படி மடித்து போட்டுருங்க. பாடி லூஸ் வந்து 19 இருக்குது. ஷோல்டர் 11 இன்ச்சு இருக்குது. 19 அப்படியே பாதி வச்சுருங்க. 9.5 இன்ச்சு ஷோல்டர் 11. இந்த ஷோல்டர் 11 அந்த அளவு அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க ஸ்ட்ரைட்டாக. இந்த டீஸ் மார்க்லேருந்து ஒரு லைன் போட்டு இதில் ஒரு லைன் போட்டுருங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இந்த ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா துணி விட்டால் போதும். இப்போ வந்து இதுக்கும் 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். இந்த ஆமல் இருக்குங்க இல்லையா, இந்த ஷேப்புக்கு 1.5 இன்ச்சு இந்த அளவு வச்சு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு அளவு. இங்கே நம்ம ஸ்லீவ் தைக்கிறதுக்கு இந்த அளவு கேப் விட்டு ஷோல்டர் அளவு இதே அளவு தான் வேணும். இந்த அளவு வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ வந்து அப்படியே இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இதுதான் நம்மளுக்கு ஆமல் ரெடி அளவு வர்க்காத்து. இது நம்ம வந்து அடித்து திருப்பத்துக்கு இது ஒரு வர்க்காத்து. நெக்கு வந்து இப்போ கட் பண்ண வேண்டாம், ஏன்னா இது ஆரி ஒர்க் இருக்குங்களா, அப்படியே வந்து அதிலே அடித்து திருப்ப மாரி இருக்கும். நெக்கு மட்டும் மார்க் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்களா, இதை வந்து அப்படியே இன்னொரு மடித்து போட்டுக்குங்க. இந்த அளவுக்கு இப்படி மடித்து போனால் 4 பீசஸ் வரும். அப்படியே மடித்து போட்டு இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. நம்மளுக்கு இந்த அளவு 1/2 இன்ச்சு போதும் நம்மளுக்கு இங்கே அடித்து திருப்புறதுக்கு. இப்போ இதிலேருந்து இந்த அப்படி ஸ்லீவ் அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவ் சுற்றளவு வச்சுருங்க. இதிலேருந்து இங்கே ஒரு மார்க். இப்போ ஸ்லீவ் லென்த்து இந்த அளவு வச்சுட்டு நம்மளுக்கு கரெக்டான ஒரு அளவு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்கிற அளவுக்கு விட்டுருங்க. இப்போ ஆமுல் அளவு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க.
இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. நம்மளுக்கு கட் பண்ணுறது வந்து இங்கே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வரணும். அப்படியே இந்த அளவில் ஒரு டீஸ் மார்க் போட்டுக்கோங்க. நம்ம அப்படியே இந்த டீஸ் மார்க்கில் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இதுலேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு சிலிவு சுற்றளவு ஆமுல். இந்த சென்டராக இங்கே ஒரு அர்க்காத்து போட்டுக்கோங்க. இதான் சென்டராக இருக்காது. இப்போ நம்ம ஆமுல் கவர் தட்டு எடுக்கணும். இது எதுக்காக கவர் தட்டு எடுக்கிறோன்னா, இந்த ஆமுல் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த கவர் தட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு இது வந்து ஒரு சைடு மட்டும் தான் வரும், பேக்கில் வராது, ஃப்ரண்ட் சைடு மட்டும் வரும். நம்ம சிலிவு தைக்கும்போது ஃப்ரண்ட் சைடு வரணும். இப்போ சிலிவு கட் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குது. இந்த அளவு பட்டி பீஸ்க்கு மடிக்கிற அளவுக்கு 1.5 இன்ச்சு கேப் விட்டுருங்க. நம்மளுக்கு மடிப்பு வந்து இந்த பக்கம் வந்துச்சா, கரை பீஸ் இந்த பக்கம் வந்துடும். 1.5 இன்ச்சு அளவு விட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு இங்கே நம்ம 1/2 இன்ச்சு பிடிப்போம் இல்லைங்களா, இந்த அளவு ஒரு மார்க் போட்டுருங்க. இதுலேருந்து இது ஒரு 1/2 இன்ச்சு, இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. 1.5 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் போதும். இப்போ இதே அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு இது ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ இந்த ஜாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் ஒரு மார்க். இப்போ நம்ம இந்த அளவு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷேப் இப்படி இருக்குங்க இல்லையா, நம்ம வந்து இந்த அளவுக்கு ஷேப் கட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு மடிக்கிற இருக்காது. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸ் கட்டிங் போடல, ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டில் தான் இது போட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து இது அளவு ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் நம்ம ஸ்ட்ரைட் கட்டிங்கே போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரைட் கட்டிங் போடும்போது உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்து மாறி வரும். அதனால் ஸ்ட்ரைட் கட் இதில் வந்து நார்மல் கட்டிங் தான், கிராஸ் கட்டிங் கிடையாது. இந்த அளவு வச்சு அப்படியே ஒரு மார்க் போட்டுக்கலாம். இந்த பேக்கை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு மார்க் பண்ணிடுச்சு. நம்மளுக்கு இதான் ஆமுல் பேக்கை வச்சு கட் பண்ண அளவு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது இதில் வந்து நம்ம சிலிவுக்கு கட் பண்ண போயிருக்கோம் 1/2 இன்ச்சு. இப்போ இந்த சிலிவுக்கு கட் பண்ண இல்லையா, அதே அளவுக்கு இந்த அளவு இப்படி வந்துடணும். இந்த 1/2 இன்ச்சு கவர் தட்டி எடுத்துடணும். அப்போ தான் வந்து இந்த நம்ம சிலிவு தைக்கும்போது இங்கே வந்து ஆமுல் சுருக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க சில பேர். அதனால் இந்த மாதிரி கவர் தட்டி இருக்கும்போது சுருக்கமே வராது. இப்போ பேக் பீஸ் வச்சு இந்த ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குங்க இல்லையா, இதில் இந்த அளவு அப்படியே அளவு ப்ளவுஸ் வச்சு எவ்வளோ இறக்கம் இருக்குதுன்னு இந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த அளவு பட்டி பீஸ் வச்சு இங்கே நம்ம 1 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த 1 இன்ச்சு எதுக்காகனா இங்கே வந்து டாட் போடுவோம் இல்லையா, அதுக்காக 1 இன்ச்சு. இந்த சென்டர் மார்க், இந்த சென்டர் டாட் இருக்குங்க இல்லையா, இந்த டீஸ் மார்க்கில் வந்து அப்படியே வச்சு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. 1/2 இன்ச்சு வந்து இங்கே பிடிச்சி தைக்கும்போது உங்களுக்கு டாட் கரெக்டாக வந்துடும். இதை வந்து அப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த அளவு ஒரு லைன் போட்டு இப்போ பேக்கில் மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதான் ஆமுல் அளவு. இங்கே நம்ம சிலிவி ஏற்றத்துக்கு பிடிப்போம் இல்லையா, இந்த அளவு கேப் போட்டுட்டு அப்படி இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. நம்ம பட்டி பீஸ் இது நம்ம எக்ஸ்ட்ரா பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ ஃப்ரண்ட் டாட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துன்னு இந்த அளவு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஷோல்டர் எவ்வளோ பிடிக்குமோ 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த அளவு ஒரு மார்க்கு, இந்த அளவுக்கு ஒரு மார்க். இது 80 சென்டிமீட்டர் தான் கொடுத்தாங்க உங்களுக்கு லைனிங்கு, அதனால் கரெக்டாக போயிடுச்சு. எக்ஸ்ட்ராவே அந்தளவுக்கு வரல. மேக்ஸிமம் 1 மீட்டர் லைனிங் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஷேப்புக்கு அப்படியே ஒரு வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இதிலேருந்து இந்த ஷேப் எடுத்துகிட்டு அப்படியே இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த வி ஷேப் மாதிரி வரும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து எடுத்துகிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஆமுல் இந்த மேலே ஷோல்டர் அளவு வந்து அப்படியே இந்த அளவு ஆமுல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெக்கு இன்னும் ப்ராடாக வேணுன்னா கூட சும்மா லைட்டாக, ஏன்னா இதில் எம்ப்ராய்டிங் உங்களுக்கு அந்தளவு தான் ஆரி ஒர்க் போட்டிருக்காங்க, லைட்டாக வந்து எடுத்தால் போதும்.
ரொம்ப ப்ராட் எடுத்தால் உங்களுக்கு அந்த டிசைன் தைக்கும்போது உங்களுக்கு மாறும். அதுக்காக சும்மா லைட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 பீஸும் ஒன்றா மடிச்சிருங்க. இந்த ஷோல்டர் அளவு வச்சுட்டு சென்டர் டாட் இந்த இங்கே லைட்டாக சின்னது பெருசமாக இருந்தாலும் இந்த மாதிரி அப்படி சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் டாட்டு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ வச்சு இந்த அளவுக்கு வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு இருக்குது. இங்கே நம்ம பிடிக்கிற அளவு விட்டுட்டு 3 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு ஒரு அக்கா போட்டிங்களா? இப்போ வந்து பாடி லூஸ் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சிடலாம். அளவு ப்ளவுஸ் எவ்வளோ இருக்கோ நம்ம அளவு எடுக்கும்போது அது வேறு மெஷர்மெண்ட் வரும். உங்களுக்கு அளவு எடுத்து வைக்கும்போது இதில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சிடலாம். 9.5 இருக்குது. ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, ஏன்னா இங்கே டாட் பிடிக்கலையா அதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த அளவு ஒரு அர்க்காத் போட்டுங்க. இது ரெண்டுத்தையும் இந்த ஒரே அளவு வச்சு இப்படி ஒரு அர்க்காத் போடுவோம். இது இங்கே ஒரு டாட் போட்டுருவோம். அடுத்தது இந்த 2 டாட் போட்டு இங்கே ஒரு டாட் போட்டுருவோம். இப்போ இந்த அளவு தான் நம்ம டாட் பிடிக்கணும். இந்த அர்க்காத் போட்டுருங்க இல்லையா? இப்போ வந்து இங்கே இந்த மாதிரி பின்னால் இந்த இருக்கிற ஊசியால் ஒரு குத்து போட்டுருங்க. இதே அளவு தான் நம்ம பிடிக்கணும். இதுக்கு மேலே வரக்கூடாது. இப்போ கரெக்டாக இங்கே பேக்லேயும் இந்த குத்து தெரியும். இதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் இங்கே பிடிக்கும்போது இங்கே டாட். அப்படிலாம் உங்களுக்கு இப்படி ஒரு மார்க் டீஸால் கூட ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இதான் 2 ஸ்லீவ் போட்டிருக்காங்க. இதை அப்படியே மடிச்சிக்கலாம். இந்த அளவு இப்படி 2ஆக மடிச்சிடுங்க. இந்த டிசைன் போட்டுங்களே கைக்கு சென்டராக வரணும். இப்படி சென்டராக போட்டு இங்கே 2 பக்கம் குறையும். 2 பக்கம் வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கட் பண்ணியாச்சு. அடுத்தது பேக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கு வந்து இப்போ இந்த 2 இது போட்டிருக்காங்க இல்லையா நெக்கு, நம்மளுக்கு இது 2 இப்படி வச்சு அளந்துக்கலாம். இதுதான் சென்ட்ரு. இந்த அளவு வச்சு அப்படி சென்டராக மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இப்போ அளவு இந்த பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அளவுக்கு வச்சுருங்க. இதுதான் நம்மளுக்கு நெக் சைஸ் அளவு. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு அப்படியே கட் பண்ணியாச்சு. இது கீழே வந்து அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நெக்கு வந்து நம்ம அப்படியே இதில் தான் அடித்து திருப்ப போகிறோம். இப்போ பேக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு 2ஆம் இதுதான் ஃப்ரண்ட் சைடு வரணும். இந்த அளவு அப்படியே மடித்து போட்டுருங்க. மடித்து போட்டு இந்த அளவு அப்படியே இது மேலே டிஸ் மார்க் போட்டுருங்க. இந்த ஃப்ரண்ட் பீஸ் போட்டு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே இதிலே அடித்து திருப்புற மாதிரி தான் வரும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் வந்து நம்ம பேக்கில் கூட கீழே வச்சுக்கலாம். இந்த அளவு இருக்கு இல்லையா பேக் பீஸு, இதில் வந்து இந்த அளவு பட்டி பீஸ் இப்படி மேலே ஏற்றி கூட கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு அப்படியே இதில் கட் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வரணும். இதில் உள்ள வெளியே இருக்குது, நீங்கள் தைக்கும் போது பார்த்துக்குங்க. இது வந்து கைக்கு சிலிவு சின்னதாக ஜாயிண்ட் வருங்க. இந்த 2 பக்கம் ஜாயிண்ட் வருங்க இல்லையா, நம்ம வந்து ஒரே பக்கம் ஜாயின் போட்டால் பெருசாக வரும். அதனால் 2 பக்கம், இந்த பக்கம் பாதி ஜாயின் போட்டுக்கலாம், அந்த பக்கம் பாதி ஜாயின் போட்டுக்கலாம். இந்த அளவு இப்போ எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா, இந்த அளவு வச்சுட்டு இந்த அளவு கட் பண்ணிவிடுங்க.
இந்த பக்கம் 2 ஜாயிண்ட் வந்துடும். இதில் உங்களுக்கு உள்ள வெளியே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் 2 ஜாயின் போட்டு அதே மாதிரி இந்த பக்கம் 2 ஜாயின் போட்டுக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை இந்த பீஸ் 2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாயின் போட வந்து ஆமுல் சைடு போயிடும், உங்களுக்கு வெளியில் தெரியாது. அதனால தான் இந்த பக்கம் 2 ஜாயின் போட்டாச்சு. இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.